சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு வந்து நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ எப்படி நம்ம நேரத்தை வந்து நல்லபடியாக பயன்படுத்தலாம், எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது. ஸோ நேர மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு 24 மணி நேரம் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம சம்டைம்ஸ் சொல்கிறோம் எனக்கு நேரமே இல்லைன்றோம், சம்டைம்ஸ் சொல்கிறோம் நிறைய நேரம் இருக்குன்றோம், எனக்கு போர் அடிக்குதுன்றோம். ஸோ இது ரெண்டுமே என்னது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ முக்கியமான விஷயம் நேர மேலாண்மை ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான விஷயங்களுக்கு நம்ம அந்த சரியான நேரத்தை கொடுக்கும் போது அதில் வெற்றி அடைய முடியுது. ஸோ நிறைய வாட்டி நீங்கள் பாருங்கள், நம்ம சொல்கிறோம் இதுக்கு நம்ம டைம் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல, ஹெல்த்துக்கு டைம் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல அப்படின்றோம். அப்போ என்ன நடக்குது, அதில் ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம யோசிக்கிறோம் நேரம் கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸ். அதை கரெக்டாக யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன காரணங்களால் நம்மளால் வந்து நேரத்தை வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா, முக்கியமான ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா ப்ரோகாஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடக்கூடிய பழக்கம். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் விஷயங்களை தள்ளி போடுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய ஒர்க் லோட் வந்து அதிகமாகும். அதனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நான் தள்ளி போட்டேன்னா அது நாளைக்கு 2 வேலையாக மாறிடும். ஏன்னா நேத்தோட வேலை இன்னியோட வேலை அப்படின்னு என்ன ஆயிடும், பைல் ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் வந்து தள்ளி போடாதீங்கன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அன்னன்னைக்கு வேலையை அன்னையே முடிச்சிடணும். இந்த தள்ளி போடுற பழக்கம் என்ன ஏன் வருது அப்படின்னா, முக்கியமான காரணம் வந்து சோம்பேறித்தனம். ஸோ சோம்பேறித்தனம் வருது, இல்லை பழக்கமாக ஆயிடுது. ஏன்னா அது நான் பழகிட்டேன், நிறைய வாட்டி நான் தள்ளி போட்டு பழகிட்டேன். அதனால என்ன ஆகுது, எனக்கு நான் வந்து அதை தள்ளி போடுறேன். ஸோ இப்போ தள்ளி போடுறதால என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ வேணா எனக்கு டெம்பரரி சந்தோஷம் கிடைக்கும். தள்ளி போட்டேன், இன்னைக்கு நான் செய்ய வேண்டாம். அதாவது சின்ன பசங்க சொல்லுவாங்களே, இன்னைக்கு நான் ஸ்கூல் போக வேண்டாம். ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக நினச்ச கிளாஸ் ஒர்க்கு நெக்ஸ்ட் டே முடிச்சு தானே ஆகணும். ஸோ அதே போல தான். ஸோ நம்ம மைண்ட் என்ன ஆகும், டெம்பரரியா ஓகே இன்னைக்கு நம்ம அதை செய்ய வேணாம், நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் நாளைக்கு அதை வேலையை செஞ்சு தானே ஆகணும். ஸோ தள்ளி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வேலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். எனக்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், அனாவசியமான ஸ்ட்ரெஸ்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு காரணம், சோம்பேறித்தனம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தள்ளி போடுறதால் ஏன் தள்ளி போடுறோம் அப்படின்னா, எனக்கு பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை எனக்கு கிரியேட்டிவாக இல்லை அவங்க கூட எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, அதனால நான் அதை தள்ளி போடுறேன் அப்படின்ட்டு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம இதை யோசிச்சோம் அப்படின்னா, தள்ளி போடுறதுனால எனக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை உருவாகுது. எஸ்பெஷலி ஒர்க்ல என்ன நடக்குது இப்போ, இல்லை வீட்டில் கூட பாருங்க, எங்கேயுமே நீங்கள் ஒருத்தங்க வந்துட்டு சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாங்க அப்படின்னா இன்டிகிரிட்டி வரும், அவங்களை நம்ம நம்புவோம். இப்போ அவங்க செய்யறேன்னு சொல்றாங்கன்னா செய்யலைன்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. நம்ம எத்தனை வாட்டி மற்றவங்க அலையிறாங்க, ஓ நீங்க வந்து இது செய்யறேன்னு நீங்களே ஏன் செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மற்றவங்களை அலைய விடுறோம் இல்லையா. இல்லை அவங்க திருப்பி இப்போ ஒரு வாட்டி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம், முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், நம்ம மேலே நம்பிக்கை வரும், திருப்பி நம்ம கிட்ட வருவாங்க. நம்பிக்கையான பர்சன், ரெஸ்பான்சிபிளான பர்சன் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தால் என்ன நடக்கும், அவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன்னா அவங்களும் 10 வாட்டி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒன்று ஃபிசிக்கலாக நமக்கு வந்து கேட்கறது வந்து கேட்பாங்க, இல்லை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்லை இது ஒரு பக்கம் விடுங்க, யோசனை பாருங்க. நம்ம ஒரு டைமை கரெக்டாக, ஒரு வேலையை கரெக்டாக டைமுக்கு முடிக்கல அப்படின்னா என்னால் மற்றவங்க எவ்வளோ யோசிக்கிறாங்க. அது கூட வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை இல்லையா. என்னை பற்றி யாரும் அதிகமாக யோசிக்கக்கூடாது. ஏன்னா நான் நல்லா வேலை முடிச்சு கொடுத்துட்டேன்னா அவங்க கேர்ஃப்ரீயாக இருப்பாங்க, யோசிக்கவே மாட்டாங்க, ரொம்ப லைட்டாக இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரொம்ப பொறுப்பானவங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இது எவ்வளோ ஒரு பிளெஸிங் தெரியுமா. இந்த மாதிரி மற்றவங்க நம்ம மேலே நம்பி வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்காங்கன்னா அது ஒரு பிளெஸிங் நம்மளுக்கு. ஸோ அதனால தள்ளி போடுற பழக்கத்தை வந்துட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ குறைக்கணும். ஸோ இதுக்கு 2 சொல்யூஷன் பார்க்கலாம். தள்ளி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்துட்டு திடத்தன்மை, டிட்டர்மினேஷன். ஸோ யாருக்கெல்லாம் தள்ளி போடுற பழக்கம் இருக்கோ இது நீங்க ட்ரை பண்ணுங்க. டிட்டர்மினேஷன், இன்னைக்கு நான் அந்த வேலை முடிச்சே ஆவேன், என்ன நடந்தாலும் சரி இந்த வேலையை நான் இன்னைக்கு முடிச்சிருவேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க. மனசுல ஒரு கங்கணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ சோம்பேறித்தனம் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, இன்னைக்கு நான் கண்டிப்பா முடிப்பேன்றது அந்த ஒரு பவர், அந்த பவர் ஆஃப் டிட்டர்மினேஷனை யூஸ் பண்ணுங்க. சொல்யூஷன் நம்பர் 1. சொல்யூஷன் நம்பர் 2 என்ன யூஸ் பண்ணலாம்னா, சரி நிறைய வேலை இருக்கா, கொஞ்சம் வேலை, ஒரு 10% நான் இன்னைக்கு வேலையை முடிச்சிடுறேன், நாளைக்கு வந்து ரிமைனிங் பண்ணலாம், இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம். ஸோ பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு எல்லாம் முடிக்கணும்னு நினைச்சாதான் நம்ம தள்ளி போடுவோம், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த 2 மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தள்ளி போடுற பழக்கத்தை வந்து மெதுவாக வந்து குறைச்சிடலாம். நான் வந்து முன்னேறணும் என் வாழ்க்கையில் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்க என்னை கவுண்ட் பண்ணணும், என்னை நம்பணும், என்னை நான் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஆகணும். அப்போதான் என்னால் வந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என் வாழ்க்கையில். இது 3வது மெத்தட். இது 3 நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தள்ளி போடுற பழக்கத்தை வந்து குறைச்சிடலாம். ஸோ அடுத்து இன்னொரு மெயின் ரீசன் ஏன் வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியல, இல்லை நேர மேலாண்மை ஏன் பண்ண முடியலன்னா, பல காரியங்களுக்கு நம்ம பிளானிங்கே இல்லாமல் என்ன பண்ணுறோம், அதை வேலையை செய்கிறோம், இல்லை அதை அப்படியே விட்டுடுறோம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்துக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா ஓகே, சில விஷயங்கள் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும், அந்த நேரம் வச்சு யோசிக்கலாம், கிரியேட்டிவாக இருக்கும், நல்ல விஷயம் தான். ஆனால் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு பண்ணணும்.
ஏன்னா நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி நம்ம கொடுக்குறோம், எல்லா அனாலிசிஸும் நம்ம பார்க்குறோம், எல்லா ஆப்ஷன்ஸும் பார்க்குறோம், எல்லா எது நடக்கும், எந்தெந்த அவென்யூல என்ன பிரச்சனை வரும், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க. யோசிச்சு ஒரு விஷயத்த பிளான் பண்ணி நம்ம ஒரு ஆக்டிவிட்டிஸ் எழுதுறோம், டைம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்றோம், ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னாவே என்ன நடக்கும்? ஸோ கண்டிப்பா 80% சக்சஸ் வரும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு வேலை பிளான் பண்றோம், ஆனா பிளான் பண்ண விஷயம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலன்னா என்ன பண்ணும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதான் சொல்லுவாங்க, பிளான் பி சொல்லுவாங்க, பிளான் சி சொல்லுவாங்க. ஓகே, இது இல்லையா, இது ட்ரை பண்ணலாம், இது வேலை இல்லையா, இன்னும் ட்ரை பண்ணலாம். சரி, அப்படி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா, அப்போ கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி என்ன தோணுதோ அந்த சொல்யூஷன் நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. ஆனா நீங்க பிளானே பண்ணலன்னா என்ன அர்த்தம்னா ப்ரிப்பேரே ஆகலன்னு அர்த்தம். எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாம போனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃபும். எல்லா விஷயங்களும் எவ்வளவு தூரம் ஒரு பிளான் பண்றோமோ அவ்வளவு தூரம் கண்டிப்பா அதுல சக்சஸ் வந்து வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அடுத்த வாட்டி எந்த வேலை பண்ணாலும், ஒரு குட்டி ஒரு ட்ரிப் போனா கூட அதுக்கு பிளான் பண்ணுங்க, சின்ன சின்ன விஷயங்கள் பிளான் பண்ணுங்க. ஆனா பிளான் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. ஸோ பிளான் வந்து ஒரு சந்தோஷமா பண்ணணும், ஒரு என்ஜாய்மெண்டா பண்ணணும். ஏன்னா என்ன பண்றோம், ஏன் பிளான் பண்றோம், சக்சஸ் ஆகிறதுக்கு தான். ஆனா அது முக்கியமான ஒரு விஷயம், பிளான் பண்ணிட்டு அந்த பிளான்ல என்ன பண்ணக்கூடாது, அட்டாச் ஆகக்கூடாது. ஓ, நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலன்னு மனசுரிஞ்சு போகக்கூடாது. பிளான் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா நம்ம சக்சீட் ஆகிறதுக்காக தான் பண்றோம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கிரேட், ஒர்க் அவுட் ஆகலன்னா நான் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவேன், என்னுடைய மூளையை யூஸ் பண்ணி, என்னோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த பேலன்ஸ் தான் டைம் மேனேஜ்மெண்ட். பிளானும் பண்ணும், அப்புறம் ஸ்பான்டேனியஸா அப்ப என்ன தேவையோ அதுக்கேற்ற சொல்யூஷனும் கொடுத்து அடாப்ட் பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில வந்து சக்சீட் ஆகலாம். இது 2 மெத்தடையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓம் சாந்தி.